எரிமலை குளங்கிளி தொளிரும் மின்னென கருநிற தரக்கியர் குழுவிற் கண்டனன். இது 10வதுல நான் படிச்ச கம்பராமாயண வரிகள். நீ 15-20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் இப்ப எதுக்கு எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா? காரணம் இருக்கு. இந்த வரிகள் இன்னைக்கு வரைக்குமே என் மனசுல நான் கஷ்டமே படாம ஒரு மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கணும் அப்படின்னு நினைக்காம தன்னால என் மனசுக்குள்ள அந்த ஆசிரியர் பாடம் எடுத்துட்டு இருக்கப்போ அப்படியே புகுந்த வரிகள் இன்னுமே அது அப்படியே அழியாம நிக்குது. அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு எனக்கு தமிழ் மேல ஒரு ஆர்வத்தோட, தமிழ் மேல ஒரு தீரா காதலோட, ஒரு பற்றோட ஒருத்தங்க சொல்லி கொடுத்ததுதான் எனக்கு காரணம். இதே மாதிரி இதுல என்ன இந்த வரி சொல்ல வருது அப்படின்னா, மேகங்கள் கருமேகங்களா இருக்கும் இல்லையா, மழை வரப்போகுது அப்படின்றப்போ அந்த கருமேகங்களுக்கு நடுவுல மின்னல் கீற்று ஒண்ணு வந்துட்டு போனா எப்படி இருக்கும்? அந்த மேகங்களுக்கு நடுவுல பளிச் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சா அது எப்படி உடனே டக்குன்னு தெரியும்ல. அந்த மாதிரி அந்த கருமை நிறமா இருக்கிற அந்த அரக்கிகள் கூட்டத்துக்கு நடுவுல மின்னல் மாதிரி சீதையை நான் பார்த்தேன் அப்படின்னு அசோகவனத்துல சீதையை பார்த்ததை பத்தி ஹனுமன் ராமர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிற காட்சி இது. இது எவ்வளவு அழகா கருநிற தலக்கியர் குழுவிற் கண்டனன் அப்படின்றத அந்த மேகத்துல வர்ற கருநிற மேகத்துக்கு நடுவுல வர மின்னலுக்கு எப்படி உவமைப்படுத்தி அழகா எழுதியிருக்காங்க அப்படின்னு. இதே மாதிரி ஒரு ஃபேமஸான கொஸ்டின் என்னன்னா, சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லி ஹனுமனை எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின். அதுல நிறைய காரணங்கள் கொடுத்திருப்பாங்க. அதுலயும் ஒரு வரி எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அப்படின்னா, கண்டனன் கற்பிணி கனியை கண்களால் அப்படின்னு அவன் சொல்லுவான். சோ எடுத்த உடனே இதுக்கு காரணம் என்ன சொல்லிருப்பாங்க, சொல்லின் செல்வன் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, அதுல ஒரு காரணம் விஷயத்தை டக்குன்னு சொல்லிடுவாரு. தேவையில்லாம நான் அங்க போனேன், அதை பார்த்தேன், இப்படி இருந்தது அப்படி எல்லாம் சொல்லாம கண்டனன் அப்படின்னு முடிச்சிட்டான். அத்தனை பேர் சுத்தி ஒவ்வொருத்தங்களா ஆள் அனுப்பி அந்த மனுஷன் தேடிக்கிட்டு இருக்கப்போ, நான் அங்க போனேன்னா, இலங்கைக்கு போனேன்னா தாண்ட முடியலையா, சமுத்திரம் இருந்ததா, இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்க நான் அசோகவனத்துல பார்த்தேன் அப்படின்றத விட, ஒரு ஆதங்கத்தோட மனைவியை தேடிக்கிட்டு இருக்க ஒரு கணவன் கிட்ட பாத்துட்டேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஓகே கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் நீ பொறுமையா கதை சொல்லிக்கோ, இந்த மேக கூட்டங்களுக்கு நடுவுல மின்னல் மாதிரி இருந்தா அதெல்லாம் அப்புறமா நீ சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சுருங்க சொல்லி விளங்கவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் கையாண்டதுனாலதான் அவர் சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லப்பட்டாரு. இது மாதிரி நிறைய காரணங்கள் வரும். சோ எனக்கு இந்த வரையும் கண்டனன் கற்பிணி கனியை கண்களால் அப்படின்றது, அதாவது கற்புக்கெல்லாம் அணிகலன் போல திகழ்ற அவளை அப்படின்னு கூட அதுக்கப்புறம் தான் பின்னாடி சொல்றாரு. ஆனா எடுத்தோடனே கண்டனன் அப்படின்ட்டாரு, நான் பாத்துட்டேன் அப்படின்ட்டாரு அப்படின்ற மாதிரி. சோ இதெல்லாம் எனக்கு இன்னுமே இந்த எக்ஸ்பிளனேஷனோட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த ஆசிரியர் தான். இது சரிம்மா உன் டீச்சர் சொல்லி கொடுத்தாரு, நீ படிச்சா உனக்கு ஞாபகம் இருக்கு, அதை பத்தி எனக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். விஷயம் இருக்கு. இப்போ சமீபமா கொஞ்ச நாள் முன்னாடி வாசுபை நேசிப்போமுடைய முகநூல் குழு மூலமா எனக்கு குறுந்தகை, அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல குறுந்தொகை வகுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சது. அவங்க கவர்மெண்ட் முன்னெடுத்து இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 4 கிளாஸஸ் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சனி ஞாயிறுகள்ல ஈவினிங் டைம்ல எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் எதுவுமே நேரடியா அட்டென்ட் பண்ணல. பட் அந்த விஷயம் எனக்கு அந்த குழு மூலமா தெரிய வந்தது. அதோட நான் இப்போ அண்ணா செட்டினரி லைப்ரரி சென்னை அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இது வரைக்கும் வந்த வகுப்புகள், நடந்த வகுப்புகள் வரைக்கும் அப்லோட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல நான் தொடக்க விழால ஆரம்பிச்சு ஒவ்வொரு வீடியோவா நான் பார்த்துட்டு என்னால நேர்ல போக முடியலையே அப்படின்ற அந்த விஷயம் எனக்கு வாசிப்பை நேசிப்போம் குழு மூலமா தெரிஞ்சப்போ, ஒவ்வொரு வாரமும் என்னால போய் கலந்துக்க முடியுமா அப்படின்ற வருத்தம் இருந்தப்போ, இந்த யூடியூப்ல இந்த ஒவ்வொரு காணொலியா அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு சந்தோஷமா இருந்தது. அதனால என்னோட டைம்ல நான் அதை ஒன்னொன்னா பாத்துட்டு வரேன். இப்போ 2வது நாள், அதாவது செகண்ட் டே ஆஃப் த டீச்சிங்ல எந்தையும் தாயும் தினகரி சொக்கலிங்கம் அவர்கள் எழுதின சமீபமா காலச்சூடு பதிப்பகம் வெளியிட்ட அந்த புத்தகத்துடைய அறிமுக விழால பேசியிருந்த சித்ரா பாலசுப்ரமணியன் அவர்களுடைய கிளாஸ் இருந்தது. அது எப்படின்னா, ஆக்சுவலி அந்த குறுந்தொகை ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி எடுக்கிறாங்களோ அது மாதிரி எடுக்கிறாங்க. ஒரு மாதிரி மறுபடியும் பள்ளி பருவத்துக்கே போன மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி. விஷயம் என்னன்னா, அவங்க யாரு சாமி நீ அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த உரையை நிகழ்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். யாருப்பா நீ, எனக்கே உன்னை பார்க்கணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கு அந்த வீடியோ. அதுல நான் 1/2 மணி நேரம் தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா அதுக்குள்ள எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன். எனக்கு அவங்க பேசின விதம் எனக்கு என்னுடைய பழைய இத்தனை விஷயங்களை நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற அளவுக்கு எனக்கு அந்த மொழி மேல காதலையும், இன்ஃபேக்ட் சொல்ல போனா சங்க இலக்கியம் இல்ல தமிழ் இலக்கியத்து மேலையும் இலக்கணத்து மேலையும் காதல் வர்றது கூட எனக்கு அந்த ஆசிரியர் தான் காரணமா இருந்தாரு. சோ அப்படிப்பட்டவரை திரும்பி பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்தாங்க அவங்க. அந்த குறுந்தொகை அப்படின்னா அவங்களுக்கு
அப்படின்னா 51வது பாடல்ல இருந்து 100வது பாடல் வரைக்கும் அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா வந்து கிளாஸ் அது இந்த பாட்டு இதுக்கு இந்த விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அவங்க வந்து அந்த கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இதை பில்டப் பண்றது பாருங்க. உவேசா வந்து எப்படி அதுக்கு உரை எழுத ஆரம்பிச்சாரு, அவருக்கு எப்படி வந்து குறுந்தொகை வந்து உரை எழுதணும்ன்றது தோணுச்சு. குறுந்தொகைங்கிறது வந்து ஒரு அழகான நகைப்பெட்டி மாதிரி. அதுல வந்து ஒரு லொகேஷன் இருக்கும், ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அதுல வந்து ஒரு கூற்று என்ன இருக்கு அப்படின்றது இருக்கும், ஒரு எமோஷன் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு 4-5 வரிகளுக்குள்ளேயே முடிஞ்சிரும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்து அதுல உள்ள வார்த்தைகள் முக்கியமா வந்து இதுல 18 புலவர்கள் கிட்ட நிறைய புலவர்கள் சொன்னாங்க. அத்தனை நம்பர் எனக்கு மறந்துருச்சு. சோ 18 புலவர்கள் கிட்ட வந்து பாடலால் பெயர் பெற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அணிலாடும் மூன்றிலார், அதுக்கப்புறமா வந்து நெடுவெண் நிலவினார், அது மாதிரி அவங்க வந்து பேர் வந்து தொகுக்கிறப்போ அந்த பாட்டு எழுதுனவங்க பேர் தெரியல அப்படின்னாலும் தெரியாத பேர் தெரியவில்லை அப்படின்னு போடுறதுக்கு மனசு இல்லாம அந்த பாடலையே உள்ள ஒரு அழகான வரியை எடுத்து அவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. இதுல வந்து என்னன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுல இருந்து மட்டும் இல்லாம நற்றினையில இருந்து சில பாடல்கள் பத்தி ஒரு அரை மணி நேரம் தாங்க நான் பாத்திருக்கேன். அந்த அரை மணி நேரத்துக்குள்ள இத்தனை விஷயங்கள். நற்றில இருந்து சில பாடல்கள் பத்தி அந்த ஒவ்வொரு பெயர் கொடுக்கப்பட்ட புலவர்கள் இருக்காங்களா அந்த ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் இருக்கு. அதாவது அணிலாடும் மூன்றிலார் அப்படின்னு எதுக்கு பேர் வச்சாங்க? எனக்கு வந்து நாமுத்துக்குமார் அவர்களுடைய அணிலாடும் மூன்றில் புக்கு தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. ஸோ அணிலாடும் மூன்றில் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்பவுமே வந்து அணில ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறது அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த பாட்டுல எப்படி இருக்கு அப்படின்னா, தலைவி வந்து சொல்றாளாம், தலைவன் வந்து என் கூட இருக்கிறப்போ திருவிழா நடக்கிற ஊர் மாதிரி நான் வந்து ஜேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா அவன் என் கூட இல்லாதப்போ நான் வந்து அணிலாடும் மூன்றில் மாதிரி, அதாவது அணில் எப்போ ஆடும், யாருமே மனுஷங்க இருந்தா வந்து ஆடுமா, யாருமே இல்லாத ஒரு அனாமதா இருக்கிற ஒரு இடத்துல தானே வந்து அந்த திணையில தானே வந்து ஆடும். அது மாதிரி நான் தனிமையில வெறுமையில இருக்கேன் அப்படின்றதுக்காக அதுக்குதான் அணிலாடும் மூன்றில், அவருக்கு வந்து அணிலாடும் மூன்றில். அதே மாதிரி நெடுவெண் நிலவினார் அப்படின்னா, அதாவது எப்படின்னா நிலவை பார்த்து வந்து சொல்றாளாம், நீ வந்து எதுக்கு வந்து ரொம்ப நேரமா, அதாவது நிலவுன்றது வெண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நெடுவெண் நிலவா இருக்கான். ஏன்னா நீ இப்படி தலைவன் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் நீ போக கூடாதா, மறைஞ்சு போக கூடாதா, இருட்டுல வந்து யாருக்கும் தெரியாம என் தலைவன் வந்து என்னை பார்த்துட்டு போயிடுவான்ல, ஏன் இப்படி நீ காயற அப்படின்னு நிலவை திட்டுறாளாம். நெடுவெண் நிலவினார், எனக்கு வந்து நல்ல எல்லை நெடுவெண் நிலவினார், நெடுவெண் நிலவே அப்படின்னு அவர் சொல்றதுனால அவருக்கு நெடுவெண் நிலவினார் பேர் வச்சிருக்காங்க. இது வந்து நல்ல எல்லை அப்படிங்கிறது நல்லா இல்ல, நீ பண்றது நல்லா இல்ல அப்படின்னா அது வந்து நம்ம ஆப்வியஸ்லி நம்ம வந்து மணிரத்னம் சாருடைய படத்துல வந்து அதுல ஒரு பாட்டே வரும் நல்ல எல்லை அப்படின்னு. இந்த பாட்டு வந்து எனக்கு வந்து உயர்ந்த மனிதன் படத்துல வந்து நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவா நிலா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். எனக்கு அந்த பாட்டையும் வந்து இந்த வரிகள் வந்து ஞாபகப்படுத்துது. இன்று மன்னன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுல வேற மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து அவ திட்டுறா, இருந்தாலும் எனக்கு அந்த கனெக்ஷன் எல்லாம் கிடைச்சது. இது மாதிரி அவங்க ஒவ்வொரு இதுக்கு சொன்னது. அதே மாதிரி ஒரு பாட்டு வந்து சொன்னாங்க, ஒரு பாட்டுன்னு இல்லை ஆக்சுவலா இதுல வந்து என்னன்னா ஒவ்வொரு திணை இருக்கு. அது வந்து திணை வந்து சேர்றது, அதாவது ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கிறது, இதெல்லாம் வந்து திணைத்துறைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி அவங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன். அதே மாதிரி இதுல வந்து தமிழன்னல்ங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு என்னன்னா, இந்த மாதிரி பாலை திணை அப்படிங்கிறது வந்து சேராம இருக்கிறது, அதாவது பிரிஞ்சு இருக்கிற நிலைமை தான் வந்து பாலை திணை அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொன்னாங்க. அதாவது அவங்க முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு குறுந்தொகை பாட்டுலையும் ஒரு லொகேஷன், ஒரு கருத்து, அதாவது ஒரு கூற்று, அதே மாதிரி ஒரு எமோஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு பாட்டுல வந்து என்னன்னா, அவன் வந்து போறப்போ வந்து பாலை நிலம் வந்து தமிழ்நாட்டுல கிடையாது, ஆனா எதுக்காக பாலைத்துறை இருந்திருக்கும் அப்படின்னு தமிழர்கள் வந்து விளக்கம் கொடுத்திருக்காராம். என்னன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிற நிலைமையில வந்து அந்த ஃபீலிங்க்கு வந்து பேக்ட்ராப் ஒரு பில்டப் கொடுக்குற மாதிரி, ஒரு செட்டப் பண்ற மாதிரி, இந்த மாதிரி வந்து கூழாங்கற்கள் இருக்கிறது, வெயில் வந்து அடிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல இருந்தா அந்த ஃபீலிங் வந்து நமக்கு நல்லா கடத்தப்படும் அப்படிங்கிறதுக்காக, அதனாலதான் பாலைத்திணை உருவாயிருக்கலாம் அப்படின்னு அவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷனை இவங்க அவ்வளவு அழகா சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு பாட்டுல வந்து தலைவன் வந்து திரும்பி வந்துட்டு இருக்கப்போ வந்து முல்லைத்திணை வருதான். முல்லை நிலம் வந்து அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அது மாதிரி எப்படின்னா மழை வந்துட்டு இருக்கும், தவளை எல்லாம் கத்திட்டு இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு ரம்யமான ஒரு பரபரப்பான ஒரு குறுகுப்பான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஸோ திரும்பி வந்துட்டு இருக்கப்போ அந்த மாதிரி தானே பார்க்காதவங்களை வந்து பார்த்தா அப்படித்தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவன் வந்து சொல்றானா, தேர் ஓட்டிக்கிட்ட வந்து சொல்றானா, சீக்கிரமா போ, நான் வந்து வரேன்னு முதலே சொல்லிட்டேன். போன வாட்டி நான் போய் பார்த்தப்போ, தலைவியை போய் பார்த்தப்போ அவ வந்து தலையை வந்து சீவிட்டு இருந்தா, நான் வர போறேன் அப்படின்னு. நான் இல்லாதனால சோகமா இருந்தவ, நான் வர போறேன்னு சீவி சிங்காரிச்சிட்டு இருந்தா. அப்ப வந்து நான் போனதும் வந்து தலையை வந்து வச்சுட்டு பூவை வச்சிட்டு இருந்தவன் அப்படியே என்னை பார்த்ததும் ஓடி வந்தோடனே அந்த பூ கலண்டு, ஏன்னா வச்சிட்டு இருந்திருக்கா வைக்கல, ஸோ அதனால அந்த பூ கலண்டு விழுதான், அப்படியே அந்த முடி வந்து அப்படியே கொண்ட வந்து கலைஞ்சு வருதான், அப்படியே ஓடி வந்தா. ஸோ அது மாதிரியான ஒரு காட்சியை தான் நான் எதிர்பார்த்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க அந்த எமோஷனோட அந்த பேக்ட்ராப்பையும் இந்த எமோஷனோட, இந்த ஹாப்பியஸ்ட் எமோஷனோட இந்த முல்லை நிலத்தோட பேக்ட்ராப்பையும் வந்து சரி ஒப்புப்படுத்தி பார்த்து, இதனாலதான் வந்து இந்தந்த எமோஷன்ஸ்க்கு இந்தந்த படித்துறை, அதாவது துறை வச்சிருக்காங்க, திணைத்துறை வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னது
எனக்கு வந்து அப்படியே அந்த லொகேஷன்லயே எனக்கு கொண்டு போய் இது பண்ண மாதிரி அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாங்க. நேரம் கிடைக்கிறப்போ கண்டிப்பா நீங்க வந்து யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. நானும் இன்னும் ஃபுல்லா பார்த்து முடிக்கல. அவ்வளவு அருமையான விளக்கம், நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன். அப்படியே வந்து எனக்கு மறுபடியும் அந்த பள்ளி பருவத்திலேயே கிளாஸ்ல போய் உட்காந்து ஆன்னு வாயை திறந்துட்டு தமிழ் கிளாஸை வந்து ரசிக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரியான ஆட்கள் வந்து தமிழ் மேல கடத்துற காதலும் அவங்களுடைய பேஷனும் வந்து அடுத்தவங்களுக்கும் வந்து கடத்தப்பட்டு தமிழ் வந்து ஒரு காலகாலத்துக்கும் ஒரு செம்மொழியா நிற்குங்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், இவங்கெல்லாம் ஒரு கருவிகள் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.